நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த உயிரோட இருக்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா இக்கிகாய். எதிர்மறையான கேள்விகள் கேட்டு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குதல். எளிமையான வேலை, என்னால முடிக்க முடிஞ்ச வேலை. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், கடினமான வேலை, என்னால முடிக்க முடிஞ்ச வேலை. கடினமான வேலை, என்னால முடிக்க முடிஞ்ச வேலை. மூணாவது, கடினமான வேலை, என்னால முடிக்க முடியாத வேலை. குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இக்கிகாய். ஜாப்பனீஸ் மொழியில எழுதப்பட்டு உலக அளவுல பெரிய விற்பனை பண்ண முக்கியமான எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். எல்லாரும்னா எத்தனை வயசு வரைக்கும் சார்? 70 வயசு 80 வயசு ஆனவங்க கூட படிக்க வேண்டிய மிக முக்கியமான புக். 15 வயசுல இருந்து படிக்கலாம். ஏன்னு கேட்டா என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய வயசு, அதிக நாட்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லார்ட்டையும் இருக்கும். ஆனா அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா யாருக்குமே தெரியாது. அதை மிக அழகா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை ஜாப்பனீஸ்ல எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்சிஸ் மிராசேஸ். இவங்க 2 பேரும் தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த புக்கே எழுதியிருக்காங்க. தமிழ்ல எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா PSV குமாரசாமி அப்படிங்கிறவங்க தமிழ்ல நமக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி ஹெட்டிங்கு அதே மாதிரியே ஜாப்பனீஸ் மொழியிலேயே இக்கிகாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல நமக்கு மீனிங் அழகா சூப்பரா கொடுத்துருக்காங்க. நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஜாப்பனீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வசாதாரணமா 100 வயசு 120 வயசு வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா வாழ்வாங்க. அப்போனா அவங்க வாழ்க்கை முறையில ஏதோ ஒரு சிறப்பு என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது உடல் ரீதியாகவும் இருக்கு, மன ரீதியாகவும் இருக்கு. நான் சாப்பிட்றதுலையும் இருக்கு, நான் நினைக்கிறதுலையும் இருக்கு. அப்புறம் என்ன, அந்த ஜாப்பனீஸ்காரங்க எப்படி 100 வயசு 120 வயசு வரைக்கும் மகிழ்ச்சியோட வாழ்றாங்க, அதுக்கு அவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் கடைபிடிக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா தமிழ்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம். அந்த புக்கை பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோல நான் என்ன செய்ய போறேன்னா சொல்ல போறேன். எப்போ சொல்றதான் கிட்டத்தட்ட இதுல ஒரு 200 பக்கங்கள் இருக்கு. 200 பக்கங்களையும் என்னால என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஆனா இதுல மிக முக்கியமான அருமையான வார்த்தைகளை எல்லாத்தையுமே அழகா என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். எப்பவும் சொல்றதுதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த புக்கை எல்லாரும் வாங்கி படிங்க. நான் சொல்லக்கூடிய ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த புக்கை படிக்க சொல்லி அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் இப்போ இந்த புக்கு மொத்தம் 9 தலைப்புகளா என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எழுதியிருக்காங்க. அதுல முதல் தலைப்பே இக்கிகாய். ஜப்பானியர்கள் எல்லாருமே எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்தலுக்கான ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க. அதைத்தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இக்கிகாய் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை வாஸ்து காட்டுறேன். உங்கள் இருத்தலுக்கான காரணம் என்ன? ஜப்பானியர்களை பொறுத்தவரை எல்லோரிடமும் ஒரு இக்கிகாய் இருக்கிறது. அதை வாழ்வின் நோக்கம் என்று தத்துவவியலாளர்கள் கூறுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த உயிரோட இருக்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா இக்கிகாய். ஒரு சிலர் நான் என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, நான் எதுக்கு வாழ்றேங்கிறத கண்டுபிடிச்சுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, நான் எதுக்காக இருக்கேங்கிறத தேடிக்கிட்டே அதை சுமந்துக்கிட்டே என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்கன்னா அலைவாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பங்கு என்னுடைய இக்கிகாய் என்ன, நான் எதுக்காக வாழணும் அப்படிங்கிறத கட்டாயம் நான் என்ன செய்யணும்னு கேட்டா கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே போறாங்க. அதுல அவங்க முதல் தலைப்பே அழகா சூப்பரா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அதிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள்.
ஏன்னு கேட்டா நான் அதிக நாட்கள் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதிக நாட்கள் வேலை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். ஸோ என்னன்னு கேட்டா நீங்க அதிக நாட்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன வேலை செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்யறதுக்கான ஒரு வாழ்வியல் சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டரா இருக்காங்க. இந்த டாக்டரா இருக்கிறவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. நான் எப்பனாலும் என்னுடைய படிச்ச அறிவின் மூலமா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா ஒரு உயிரை என்னால காப்பாற்ற முடியும். ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அவங்களுக்கு ஓய்வே கிடையவே கிடையாது. நான் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டேன் 58 வயசுல இல்லை 60 வயசுலங்கிறதுக்காக நான் பாடம் நடத்துறதையோ நான் பேசுறதையோ என்னுடைய கருத்துக்கள் சொல்றதையோ நான் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா நிறுத்தவே கூடாது. அதுதான் அதிக நாட்கள் வாழ்வதற்கான வாழ்வியல் தத்துவம்னே சொல்றாங்க. நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு லாயரா இருக்காரு, ஒரு சட்ட ஆலோசகர், அவர் கோர்ட்ல போய் வாதாடுறதுக்கு என்னதான் ரிட்டைர்மெண்ட் வச்சாலும் சரி, நான் ஒரு லீகலா என்னென்ன செய்யலாங்கிறத எல்லா மக்களுக்கும் எந்நேரத்துலயும் என்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்காரு, அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வச்சிருக்காருங்கிறதுக்காக அவர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருடைய தொழிலை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நிப்பாட்டிடக்கூடாது. பிஸ்னஸ் மேனா இருக்கலாம், ஏதாவது கம்பெனியில ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இதைத்தான் அந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கத்துக்கு என்ன செய்யுங்கிறாங்கன்னா அவ்வளோ அழகா நான் நிலைத்திருக்கிறதுக்கான காரணத்தை உன்னுடைய வேலையின் மூலமாக தொடருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியங்கள். இந்த மூப்படையாமல் இருப்பதுன்னா வயசாகாம இருப்பதற்கான, எப்பவும் இளமையா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம். காரணம்னா எப்படி அப்படிங்கிறது தான். அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூப்படைவதிலிருந்து தப்பித்தலும் முயலும் அப்படின்னு அழகா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி என்ன செய்யணும், ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுடைய இறப்பு தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய இறப்பு தேதி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இறப்பு தேதியை என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முயலுடைய கழுத்துல கெட்டி விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து பார்த்தா அந்த முயல் அங்க நிக்கிறது தெரியுது. உங்களுடைய இறப்பு தேதி அது ஒரு வருஷத்துக்கு தள்ளி நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முயலும் நகலுது, நீங்களும் நகல்றீங்க. அந்த முயலினுடைய வேகம் எப்படி இருக்கோ அதே வேகத்துக்கு நீங்களும் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நகலணும். அப்படி நகண்டா என்ன சார் ஆகும்? ஆமா, அந்த முயல் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இறப்பு தேதியை தூக்கிட்டு அது நடந்து போகுது. அது வேகமா நடந்துச்சுன்னா அதோட வேகத்துக்கே நீங்களும் என்ன செய்யுங்கன்னா நடங்க. உங்களுக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்குன்னு கேட்டா 1 வருஷம் வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய இறப்பு ஒரு 2040ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2039ல இருக்கீங்க, அந்த இது 2040ல இருக்கு. அந்த 2039ல இருந்து அது 2041 போற நேரம் அதே வேகத்துக்கு நீங்க போங்க. 2040க்கு நீங்க வர நேரம் அது 41க்கு போயிருக்கும். நீங்க 2042க்கு 1க்கு வர்ற நேரம் அது 2042க்கு போயிருக்கும். அப்ப நான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த முயலுடைய வேகத்துக்கு நீங்க கூட ஈடு கொடுத்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இறப்பு என்ன ஆகும்? ஆனா அந்த முயலுக்கு வேகம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முயலுக்கு வேகம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க போவீங்க, அந்த முயலுடைய வேகம் குறையும். முயலினுடைய வேகம் குறையும். அந்த இறப்பு இதை யார் ரீச் ஆயிடுவான்னு கேட்டா நீங்க. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா முயல் எப்பவுமே வேகமா இருக்கும். இதுதான் என்னன்னு கேட்டா வாழ்க்கையினுடைய தத்துவமே. நான் அதிக நாட்கள் வாழணும்னா முயலினுடைய வேகத்துக்கு தக்கன நானும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுல மெயின் பார்ட்டா என்னதுதான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மன அழுத்தம். உங்களுடைய ஆயுளை குறைக்கக்கூடியதுல மிக முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தோட எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவங்களால என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டா அதிக நாட்கள் என்ன செய்ய முடியாதுன்னா வாழவே முடியாது. நான் எந்த ஒரு டியூட்டி செஞ்சாலுமே ரொம்ப ப்ரெஷரே இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா கூலா நான் செஞ்சானா, ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை அழகா ஒன்று சொல்லுவாங்க, ஒரே நேரத்துல 4 வேலை பார்ப்பான் அப்படின்னு. ஒரே நேரத்துல 4 வேலை பார்க்கறவங்களை வச்சு ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்துல ஒரே ஒரு வேலையை பார்க்கறவங்களை வச்சு சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரே நேரத்துல 4 வேலை பார்க்கறவங்க திறமசாலிகளா இல்ல ஒரே நேரத்துல ஒரு வேலையை செய்யறவங்க திறமசாலியா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரே நேரத்துல 4 வேலையை செய்யறவங்க திறமசாலியா வேணா இருக்கலாமே ஒழிய அவங்ககிட்ட வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வியா தான் இருக்கும். அது என்ன சார் வளர்ச்சி?
ஆமாப்பா அவங்க இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை 4 வேலையை முடிச்சு தான் வைப்பாங்களுடைய அந்த வேலையில அவங்களுடைய பெர்ஃபெக்ஷன் எவ்வளோ இருக்கும், அதுல கம்ப்ளீட்டட் இருக்குமா, அதுல பெர்ஃபெக்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டட் தான் இருக்கும். அதுல என்னது இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபெக்ஷன் இருக்காது. இப்போ பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா தான் உனக்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஒரு growth இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே இது அந்த ஒத்த வேலை பார்க்காம பார்த்தீங்களா, அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக முடிச்சிருப்பான். அந்த வேலையை அவன் முடிக்க அவன் அடுத்த லெவலுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பானா போய்கிட்டே இருப்பான். ஸோ அந்த ஒரே நேரத்தில் 4 வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இருக்கும். அந்த 4 வேலையை நான் எப்படி முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய வயசு மூப்படைவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமானது மன அழுத்தம். மன அழுத்தம் இல்லாமல் இருங்க, ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாமல் இருங்க. என்னைக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா இளமையாக இருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நவ் லோகோ சிகிச்சை முறை. இந்த லோக சிகிச்சை முறைனே தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த லோக சிகிச்சை முறைங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் என்ன சொல்லுவாங்க கேட்டால் சைக்காட்டிஸ்ட் டாக்டர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் உங்களுடைய மன அழுத்தத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடியவங்க தான் என்ன செய்வாங்க. ஆனால் அங்கே என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா லோகோ சிகிச்சை முறைன்னு சொல்லி ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன சார் லோகோ சிகிச்சை முறை? இந்த லோக சிகிச்சை முறை வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்மறையான கேள்விகள் கேட்டு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குதல். அப்ப என்ன எதிர்மறையான கேள்விகள்னா என்ன சார்? உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்களை நிலைக்குலைய வைக்கிறக்கூடிய கேள்வியாக தான் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இருக்கும். நம்ம இதுலலாம் பார்த்தீங்கன்னா சைக்காட்டிஸ்ட் டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஸ்லோப் வச்சு ஒரு சேர் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த ஸ்லோப் வச்சு சேர்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நல்லா என்ன செய்யணும், நல்லா பேக் போன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்காந்து நீங்கள் பதில் சொல்கிற மாதிரியானதான் என்ன செய்வாங்கன்னா அட்மாஸ்பியரை வச்சுருப்பாங்க. நான் அந்த சிகிச்சை முறையை வந்து அவங்க ரொம்ப எலாபரேட்டாக அந்த புக்கில் அவ்வளோ அழகாக ரொம்ப பக்கமாக எழுதியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அதனுடைய ஒரு சின்ன கீ பாயிண்ட் மட்டும் நான் என்ன செய்யணுன்னு சொல்கிறேன். அந்த சிகிச்சையில நீங்கள் வந்து மன அழுத்தத்தினால என்னுடைய வேலையை செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட போயிருக்கீங்க. அவங்க லோக சிகிச்சை முறையை ஃபாலோ பண்ண போகிறாங்க. உங்ககிட்ட போய் உக்காந்த உடனேயே ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் தற்கொலை பண்ணிக்கல? நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கலையா? நம்ம பாஷையில சொல்றதா இருந்துச்சா நீங்க ஏன் செத்து போகல? இன்னும் ரொம்ப லோக்கலா போனா நீங்களாம் இன்னும் சாகலையா அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்வியை கேட்ட உடனே நமக்கு என்ன செய்யும் கேட்டா ரொம்ப நெகட்டிவா இருக்கும். என்னடா நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம் அதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்க, நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறல அப்படிங்கிறதுக்கு. அந்த தற்கொலை பண்ணிக்கலங்கிற அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய சிகிச்சை முறையே இருக்கும். நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கல? நான் சாகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நான் சாகாம இருக்கிறதுக்கான காரணம், அந்த காரணம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த காரியத்துல நான் எப்படி செயல்படணுங்கிறது இருக்கு. அதனால சில மன அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் சாகாம இருந்த காரணமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அந்த காரியத்தை செய்யணும். அந்த காரியத்தை செய்யறதுக்கு மன அழுத்தங்கள் வருது. அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு தான் நான் வழியை பார்க்கணுமே ஒழிய, போக்குறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்னு கேட்டேன்னா சாக மாட்டேன். போக்குறதுக்கான வழி எனக்கு தெரியலைன்னா கட்டாயம் நான் என்னதான் செய்யணும்னு கேட்டேன்னா செத்து தான் போகணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்வினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு தருணம், எதுக்காக நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படிங்கிறத தான் டைரக்டா என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, எதிர்மறையா அந்த கேள்வி தெரியும். நான் இப்போ கேட்குற நேரமே உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். எதிர்மறையாக தான் என்ன செய்யும் கேட்டினா தெரியும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒவ்வொரு தடையும் கேட்டு பாருங்க, நம்ம எதுக்கு சாகாம நம்ம உடம்புல கடவுள் இந்த உயிரை நிப்பாட்டி வச்சிருக்காரு? என்னுடைய இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இதயம் வந்து துடிக்கிறத நிப்பாட்டவே மாட்டேங்கி. அது நிப்பாட்டாம துடிச்சுக்கிட்டே இருக்குன்னா உனக்கு ஏதோ ஒரு கடமை இருக்குடா. இந்த கடமையை முடிச்சா தாண்டா நான் இதயம் துடிக்கிறதே நான் நிப்பாட்டுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இதயம் என்ன செஞ்சுக்கிட்டுனா துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இதயம் துடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு கடமை இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து வெளியே வர வேண்டியதான் உங்க கடமையை. அப்படி நீங்க அந்த இதை வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது வராதுன்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. இதுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா லோகோ சிகிச்சை முறை.
எதிர்மறையான கேள்விகள் கேட்டு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குதல். இதான் தேர்ட். நெக்ஸ்ட் திளைத்திருக்கும் நிலையின் சக்தி. அது என்ன சார் திளைத்திருக்கும்? எந்நேரமும் ஆக்டிவா இருக்கிறது. அது என்ன எந்நேரமும் ஆக்டிவா இருக்கிறது? நான் ஒரு வேலையை சூஸ் பண்றப்ப நான் எந்த மாதிரி வேலையை சூஸ் பண்ணுவேன்? 3 விதம் இருக்கு அதுல. 1, ரொம்ப எளிமையான வேலை, என்னால முடிக்க முடிஞ்ச வேலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 இதாக கண்டென்ட்டா சொல்லுவேன். எளிமையான வேலை, என்னால முடிக்க முடிஞ்ச வேலை, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், கடினமான வேலை, என்னால முடிக்க முடிஞ்ச வேலை. கடினமான வேலை, என்னால முடிக்க முடிஞ்ச வேலை. 3வது, கடினமான வேலை, என்னால முடிக்க முடியாத வேலை. ஐ திங்க் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, இந்த 3 இதுல நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒன், மிகவும் எளிமையான வேலை, என்னால முடிக்க முடியும். ஆனா என்னன்னு கேட்டா, நீங்க தான் முதலே சொல்றீங்கல்ல, எளிமையான வேலை என்னால முடிக்க முடியும். அந்த வேலையை நான் ரொம்ப நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த வேலையை எனக்கு மிகப்பெரிய ஒரு போர் அடிக்கும். 3வதா ஒண்ணு சொன்னேன், மிகவும் கடினமான வேலை என்னால முடிக்க முடியாது. அப்புறம் வேலையும் கடினமா இருக்கும், அந்த வேலையை என்னால முடிக்க முடியாதுன்னு சொல்லி யாருக்கு தெரியும் கேட்டா எனக்கே தெரியும். அப்புறம் என்னன்னு கேட்டா, அது ஒரு பதட்டமான சூழ்நிலையாவே இருக்கும். காலம் முழுக்க அது செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கூட்டிக்கிட்டே போகும். அப்புறம் 2வது ஒண்ணு இருக்கு, என்னது அப்படின்னு கேட்டா, மிகவும் கடினமான வேலை, உங்களால அந்த வேலையை முடிக்க முடியும். அப்புறம் என்ன, என்றும் இளமையா இருக்கிறதுக்கு மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேலையை முடிக்க முடியும் தெரியும், ஆனா அது ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடாது, டஃப்பா இருக்கணும். அப்பனா தான் நீங்க உங்களுடைய சிந்தனைகளும் சரி, எப்பவுமே உங்களுடைய உடல் ரீதியாகவும் உங்களுடைய மன ரீதியாகவும் உங்களை எப்பவுமே என்ன செய்யும் கேட்டீங்கன்னா திளைத்திருக்கும். அதாவது ஆக்டிவா என்ன செஞ்சிருக்குன்னா வச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு புக்கே எழுதணும்னு நினைக்கிறேன்பா, நான் எடுத்தவொடனே என்ன செஞ்சிட முடியாதுன்னா புக்கு எழுதிட முடியாது. அதுக்கு நான் நிறைய புக்குகள் நான் படிச்சிருந்துருக்கணும். எத்தனை புக்கு நான் படிச்சிருக்கணும் அதை பொறுத்து தான் என்னால் புக்கே எழுத முடியும். சரி ரைட்டு, நான் புக்கு எழுதணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எந்த டைப் ஆஃப் புக்கு எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் புக்கே நான் படிக்க போகிறேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கிறதா இருந்துச்சுன்னா நான் டேரெக்டாக 10th ஸ்டாண்டர்ட் புக்கு படிச்சேன்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் என்ன, நான் 6th-லேருந்து 9th வரைக்கும் புக்கு எல்லாம் படிச்சுருந்துருக்கும். 10th புக்கு நான் புதுசு, ஆனால் என்னன்னு கேட்டேன் 9th வரைக்கும் நான் அதை லேர்ன் பண்ணியிருக்கேன். என்னால் 10th புக்கு படிக்க முடியும். நான் நல்லா 6th புக்கு நல்லா படிச்சு முடிச்சிட்டேன். நான் மறுபடியும் 6th புக்கை படிப்பேனா, மறுபடியும் 6th புக்கை படிப்பேனா, மறுபடியும் புக்கு 6th புக்கை படிப்பேனா? அப்புறம் என்னன்னு கேட்டேன், அது ரொம்ப எளிமையானது. அது திருப்பி நான் 6th புக்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். 6th புக்கை படிச்சிட்டேன்னா 7th புக்கு போயிடுவேன். 7th புக்கு போயிட்டேன்னா 8th புக்கு போயிடுவேன். நான் க்ரோத் ஆகிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன, ஒரு இதுலேருந்து அடுத்த இதுக்கு போகிறதா இருந்துச்சுனாலே புதுமையாக கற்றுக்கிற நேரம் மட்டும்தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இருக்கும். சரி, நான் படிக்க தெரியுங்கிறதுக்காக நான் வந்து என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ வந்து நான் படித்தது வந்து நான் ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. நான் போய் நான் என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புக் எடுத்து நான் படித்தாலும் வாஸ்தவனே புரிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா புரியாது. என்னால் அதை லேர்ன் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அப்போனா நான் ஒரு புக்கை நான் படிக்கிறதா இருந்தாலே எனக்கு அந்த புக்கை படிக்கிறதுக்கான நாலேஜ் இருக்கா, எனக்கு தெரியாத விஷயமாகவும் இருக்கணும், அந்த இதில் எனக்கு ஒரு மினிமம் நாலேஜாவது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த புக்கை படிக்கிறதுலேயே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வரும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கடினமான வேலையை சூஸ் பண்ணுங்க. உங்களால் முடிக்க முடிஞ்ச வேலையை என்ன செய்யுங்கன்னா சூஸ் பண்ணுங்க. அதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப போர் அடிக்காமல் ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல எந்நேரமும் ஆக்டிவாக ஸ்பிரிட்டாக எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கக்கூடியதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்காதீங்க. நெக்ஸ்ட், இறுதியாக இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனசு சம்பந்தப்பட்டது. உங்களுடைய மனசை நீங்க எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நாள் அதிக நாட்கள் வாழலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து சொல்ல போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் ரீதியானது. நான் சாப்பிட்ற சாப்பாடுலையும் நான் செய்யக்கூடிய உடல் உழைப்புலையும் என்னுடைய ஆயுள் காலம் அடங்கி இருக்கு. சாப்பிட்ற சாப்பாடுனா கரெக்ட் டைமிங்னு ஒன்று இருக்கு. புக்கில் அழகா எழுதியிருக்காங்க. பயன்படுத்தக்கூடியது வந்து வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா பயன்படுத்தியிருக்காங்க. அதை விட என்னதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய காய்கறிகளும் பழங்களை பற்றியும் என்னென்ன சாப்பிடணுங்கிறத ரொம்ப தெளிவாக அழகா எழுதியிருக்காங்க.
நான் அதை ஒவ்வொன்றையும் வாஸ்து காட்டுறதுன்னா ரொம்ப நேரம் பேசலாம். இந்த புக்கை பத்தி ஒரு 1/2 மணி நேரத்துல பேசக்கூடிய புக்கு கிடையவே கிடையாது. இதை பத்தி பேசுறதா இருந்தா அவ்வளவு பேசலாம். அப்புறம் நான் என்னென்ன சாப்பிடணும், எந்நேரம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படிங்கிறத பத்தி மேற்கொண்டு அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல எல்லாருடைய பழக்க வழக்கத்துல மிக முக்கியமானது, நான் எழுதுறதுக்கு பேனா பிடிக்கிறதா இருந்தா கையை மேல தூக்க தேவையில்லை. மவுஸ் யூஸ் பண்றதா இருந்தா கையை தூக்க தேவையில்லை. ஃபோன் யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா கையை தூக்க தேவையில்லை. நீங்களே உங்களை அனலைசிஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஒரு நாள் நடைமுறை வாழ்க்கையில நீங்க உங்களுடைய கையை எத்தனை தடவை மேல தூக்குறீங்க? ஷோல்டருக்கு மேல நான் என் கையை தூக்குறேனா அப்படின்னு அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையை நீங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னு கேட்டா ஷோல்டருக்கு மேல கூட தூக்கவே மாட்டீங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்க. குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது ஜஸ்ட் வாக் பண்ணுங்க. நடைப்பயிற்சி பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்னா என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு மேற்கொண்டு எவ்வளவு எளிமையா ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா போதும். உங்களுடைய உடல் அசைந்து கொண்டு இருக்க வேண்டும்னு எழுதுறோம். ஆணி அடிச்ச மாதிரி சேர்ல உட்கார்ந்து இருக்காதீங்க. நீங்க ஒரு சேர்ல 1 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய 90% கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள் என்ன செய்யுதுன்னு கேட்டேன்னா உங்க உடம்புல உருவாகுது. கிட்டத்தட்ட 50% மேல கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்புகள் உங்க உடம்புல இருந்து கரைஞ்சு போயிருது ரொம்ப நேரம் சேர்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா. ஒரு 10 நிமிடம் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கெட்ட கொழுப்புகள் போய் நல்ல கொழுப்புகள் வருமா. வெறும் 10 நிமிஷம், ஒரு 1 hour உட்காந்துருக்கீங்களா, ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. இதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா உடல் ரீதியா உங்களுடைய ஆயுளை கூட்டுறதுக்கான வழியே, வேற வழியே கிடையாது. நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் தூங்குற தூக்கம், நான் செய்யக்கூடிய வேலைகள், நான் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள், இது எல்லாமே என்னதுன்னு கேட்டா உங்களுடைய வயசு மூப்படையாமல் தடுப்பதற்கான வழிமுறைகள். ஐ திங்க் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா இந்த புக்கை கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா வாங்கி படிங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.